ராகு, நான் உன்னை மன்னித்து விட வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ கூறியேதான் ஆக வேண்டும் எங்கள் தந்தை எங்கே என்று. இல்லை என்றால் எனது இந்த கரளைக்கு கண்ணனை போல் மன்னிக்க தெரியாது. ஏதோ தவறுதலாக உனது பேர் பலராமன் ஆகிவிட்டது. நீ உன்னை பெரும் பலசாலியாக நினைத்துக் கொண்டாயோ? என்னை தடுக்க இந்த கரளையா? என்னை பார்த்து சூரிய சந்திரர்கள் கூட பயப்படுவார்கள். ராமதேவரின் ஆசீர்வாதத்தை மதிப்பதற்காக சூரிய சந்திரர்கள் உன்னை எதிர்க்க மாட்டார்கள் என்பதற்காக நீ தன்னைத்தானே என்ன பலசாலி என்று நினைத்தாயா? ஆக இன்று இந்த கரளையில் உனக்கு அடி கொடுத்து உனது எல்லா பிரம்மையையும் விரட்டி விடுகிறேன் ராகு. இந்த கரளையை வைத்து என்னிடமே போட்டியா? பார்த்து விடுகிறேன் இந்த மிகச்சிறிய கரளை ராகுவை தாக்கு பிடிக்குமா என்று. ராகு, ஒரு முறை நன்றாக யோசித்துக்கொள். அண்ணனிடம் அடி வாங்கிய பிறகு நீ யோசிக்கும் திறனை இழந்துவிட்டால் முடியாதல்லவா? பலராமா, நல்ல காரியம் செய்தாய். உன் சிலையை நீயே உடைத்து விட்டாய். இப்பொழுதுதான் உன்னை நீயே உணர முடியும். எவ்வாறு இந்த சிலையை நான் உடைத்தேனோ உன்னையும் அதே போல் துண்டித்து விடுவேன். போய்விடு இங்கிருந்து, இல்லை என்றால். நான் இங்கிருந்து போய்விட்டால் உன்னை நீயே எப்படி உணர்வாய்? தன்னைத்தானே உணர்வதற்கு வேறு எவரின் அவசியமும் இல்லை. கடவுளாவேன் நான். கடவுள் கம்சன். இப்பொழுது நீ கடவுள் அல்ல, ஆனால் ஆகலாம். நீ கடவுள் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். வாய்ப்பை உண்மையாக மாற்றுவதற்காக. எதை பற்றி கூறுகிறாய் நீ? அப்படி என்ன உண்மை எனக்கு தெரியாமல் என்னை பற்றி உனக்கு தெரிந்திருக்கிறது? அந்த உண்மை உனக்கு தெரிய வேண்டுமானால் என்னுடன் வா. அடித்து நொறுக்குங்கள் அண்ணா. இந்த ராகு கோகுலவாசிகளுக்கெல்லாம் செய்ததோடு இது மிகவும் குறைவண்ணா. ஒப்பீட்டில் மிக மிக குறைவண்ணா. ராகு, இப்பொழுதும் நேரம் இருக்கிறது. கூறிவிடு, நீ தந்தையாரை எங்கே கட்டி வைத்திருக்கிறாய் என்று. கண்ணா, இவன் ராகு ஆவான். இவனிடம் வாயால் கேட்டால் பதில் வராது. இவனிடம் உண்மையை வரவைக்க ஒரே ஒரு வழிதான் உள்ளது. ராகு, எனது இந்த கரளை தரும் அழுத்தம் பாரமாக ஒன்றுமில்லையே. இந்த பலராமன் மிகவும் பலம் வாய்ந்தவன் தான். நான் எனது அசுர சக்திகளை பயன்படுத்தாமல் இவனை என்னால் எதிர்க்க முடியாது.
என்னை மன்னித்து விடு கண்ணா. ஏனோ என்னால் உன் அண்ணனின் கைகளில் தண்டிக்கப்பட்டு எனது யோசிக்கும் திறனையை இழந்து விட்டேன். அண்ணா எழுந்திருங்கள் அண்ணா, அண்ணா எழுந்திருங்கள். அண்ணனுக்கு நிகராக எவரும் எதிர்த்து நின்றதில்லை. ஏன் இந்த ராகுவிடம் மட்டும் அண்ணனால் எதிர்த்து நின்று போராட முடியவில்லை? அண்ணா எழுந்திருங்கள் அண்ணா, நமது தந்தையாரின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது அண்ணா. தாங்கள் இந்த எதிரியை நிச்சயம் தோற்கடித்தே ஆக வேண்டும். நாராயண நாராயண. பிரபு, இந்த முழு அண்டத்தின் பாரத்தையும் தாங்கி நிற்கும் சேஷநாகம் இன்று அந்த ராகுவுக்கு எதிராக இத்தனை பலமற்றவராக ஏன் தெரிகிறார் பிரபு? தேவரிஷி, மனித சரீரத்திற்கென சில எல்லைகள் உள்ளன. தாங்கள் கூறுவது உண்மையே. இப்புவியில் உள்ள எந்த உயிரும் ஆதிசேஷனுடைய சக்திக்கு எதிராக நிற்க இயலாது. ஆனால் ராகு இப்புவியை சேர்ந்தவன் அல்ல. அவன் சூரிய மண்டலத்தின் பலம் வாய்ந்த கிரகம். ஆகவே மிக பலசாலியாக இருந்தும் கூட பலராமனால் ராகுவை தோல்வியுற செய்ய இயலாது. நாராயண நாராயண. ஆனால் பிரபு, சேஷ அவதாரத்தாலும் ராகுவை தோல்வியுற செய்ய முடியவில்லை என்றால் அவனது கர்மத்திற்கு தண்டனை எவ்வாறு பிரபு? தேவரிஷி, ராகுவை வெற்றி கொள்ள இயலக்கூடியவருக்கு அவருடைய சக்தியின் விஸ்தானமானது இப்புவியில் துவங்கி அண்டம் முழுவதும் பரவியிருக்க வேண்டும். அவர் இப்புவியில் வாழ்ந்தாலும் சரி, அவரை பொறுத்தவரையில் சூரியனும் ஒரு பழுத்த கனியாக தோன்ற வேண்டும். ஆனால் பிரபு, அப்படியான ஒருவர் நாராயண நாராயண. அசுர சக்தியை பயன்படுத்துகிறாயா என்னிடமே? அம்மா சொல்வாள், அதர்மம் தர்மத்தை விட ஒருபொழுதும் சக்திசாலியாக முடியாது என்று. ராகுவை தோற்கடிப்பதற்கு ஒரு வழியும் கிடைக்கவில்லையே. கண்ணா, தாங்களா? வணங்குகிறேன் குருதேவரே. கண்ணா, ராகுவை தோல்வியுற செய்ய ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரே ஒரு மகா சக்தி தான் இருக்கிறது. தீய ராகுவுக்கு கர்மத்தின்படி தண்டனை வழங்குவதற்கு. குருதேவரே, தாங்கள் எந்த சக்தியை பற்றி கூறுகிறீர்கள் குருதேவரே? கண்ணா, அவர்தான் மகாபலி பரமசக்திமான், ருத்ரா அவதாரமான ராம பக்தன் ஹனுமான். ராம பக்தர் ஹனுமானா? ஆனால் குருதேவரே, அவர் தன் பிரபு ஸ்ரீராம் சென்ற பிறகு அஞ்ஞாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாருக்கும் தெரியாது அவர் எங்கிருக்கிறார், எந்த ரூபத்தில் இருக்கிறார் என்று. நீ சொல்வது உண்மைதான் கண்ணா. ஆனால் இந்த உலகத்தில் 2 இடங்கள் உள்ளன. பவன் புத்திர ஹனுமானுக்கு பிரியமானவை. அங்கேதான் அவர் அதிகம் தங்கியிருப்பார். ஒன்று அவர் ஆராதிக்கும் ஸ்ரீராமனின் ஜன்மபூமி அயோத்தி. மற்றொன்று கோவர்தன மலை. கோவர்தன மலையிலா? குருதேவரே, என்னால் நம்ப முடியவில்லையே. ஆம் கண்ணா, இந்த உண்மை சிலருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்நேரம் ராமபக்த அனுமான் கோவர்தன மலை மீது தன் பிரபு ராமனின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். பிரபு ஸ்ரீராமருக்காக காத்திருக்கிறாரா? ஆனால் ஏன்? இது பல யுகங்களுக்கு முன்பாக நடந்த விஷயம். அப்போது மலைகளும் மனிதனைப் போலவே ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு யாத்திரை செய்து கொண்டிருந்தன. அப்படி இருக்கும்போது ஒரு சமயத்தில் ரிஷி புலஸ்தர் கோவர்தன மலையை தன்னுடைய சாதனைகளுக்காக தன்னுடனேயே காசிக்கு அழைத்துச் சென்றார். கோவர்தன மலையே, யாம் இந்த பிரஜமண்டலத்தில் சற்று ஓய்வெடுக்கிறோம். தாங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். சரி முனிவர் அவர்களே. சற்று நேர ஓய்வுக்கு பிறகு ரிஷி புலஸ்தர் கோவர்தன மலையை தன்னோடு வருவதற்காக ஆணையிட்டார். ஆனால் அப்போது மன்னிக்க வேண்டும் ரிஷி அவர்களே. இங்கிருந்து மேலும் செல்வதற்கு என்னால் இங்கிருந்து கொஞ்சம் கூட நகர முடியவில்லை. கோவர்தனா, நினைவிருக்கட்டும்,
உன் தந்தையார் என்னிடம் உன்னை ஒப்படைத்திருக்கிறார் என்று நீ என்னுடன் காசிக்கு வந்தே ஆக வேண்டும். முனிவரே, நான் எனது தந்தையின் ஆணையும் மீற மாட்டேன், தங்களுடைய ஆணையையும். நான் கட்டப்பட்டுள்ளேன். எனக்கென்னமோ என்னுள் இவ்வளவு பாரம் என்னுள் எப்படி என்று இந்த இடத்தை விட்டு சிறிது கூட என்னால் அசைய முடியவில்லை. கோவர்தனா, இது நீ கட்டப்பட்டதனால் அல்ல, இது உன் கர்வம்தான். எனது ஆணையை பின்பற்றாமல் நீ என்னை அவமானப்படுத்தியிருக்கிறாய். ஆதலால் நான் ரிஷி புலஸ்தன் உனக்கு இந்த சாபம் விடுக்கிறேன். இனி உன்னால் இந்த இடத்தை விட்டு எங்கும் நகர முடியாது. இந்த பிரஜமண்டல பூமியானது உன்னை புதைக்கப்பட்ட பூமியாக இருக்கும் கோவர்தனா. இல்லை முனிவரே, இல்லை. உண்மை என்னவென்று அறியாமல் இத்தனை கடுமையான சாபமா? அவரால் ஏன் அந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லை குருதேவரே? ஏனெனில் அந்த நேரம் கோவர்தன மலை மீது ஒருவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். யார் குருதேவரே? யார் அது? ஜெய் ஹனுமான், ஞானத்தின் பெருங்கடலே, 7 கடலையும் தாண்டும் வல்லவனே. ஜெய் ஸ்ரீராம். ராமனின் பக்தன் அனுமானே, நான் கோவர்தன பர்வதன், தங்களை வேண்டி வணங்குகிறேன். கோவர்தனா, உனது பர்வதத்தின் பசுமை அழகைக் கண்டு என்னால் ஓய்வெடுப்பதை தவிர்க்க முடியவில்லை. நான் தங்களுக்கு பாரமாகிவிட்டேன். ஆனால் ஏன் தங்கள் கண்களில் சோகம்? பஜ்ரங்க பலியே, இது எனது பரம சௌபாகியமாகும். தாங்களே இங்கு வந்து என் பர்வதத்தில் ஓய்வெடுத்தது. ஆனால் தங்களுடைய பாரத்தினால் என் இடத்திலிருந்து என்னால் நகர முடியவில்லை. அதனால் முனிவர் புலஸ்தர் என்னை எனது ஆணையை பின்பற்றாமல் நீ என்னை அவமானப்படுத்தியிருக்கிறாய். ஆதலால் நான் ரிஷி புலஸ்தன் உனக்கு இந்த சாபம் விடுக்கிறேன். இனி உன்னால் இந்த இடத்தை விட்டு எங்கும் நகர முடியாது. இந்த பிரஜமண்டல பூமியானது உன்னை புதைக்கப்பட்ட பூமியாக இருக்கும் கோவர்தனா. எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. தாங்கள் எதுவும் செய்யாமலேயே சாபத்திற்கு ஆளாக வேண்டியதாயிற்று. என்னால் புலஸ்தியரின் சாபத்தை பலிக்க இயலாமல் செய்ய முடியாது. ஆனால் ஒன்று, நான் ஒரு உறுதிமொழியை அளிக்கிறேன். என் பிரபுவிற்கு நான் செய்ய வேண்டிய சேவைகளை முடித்த பிறகு நான் தங்கள் மலையின் மீது வந்துதான் தங்குவேன். கோவர்தனரே, என்னால் தான் தாங்கள் ரிஷியிடம் சாபம் பெற வேண்டியதாயிற்று. அதனால் தங்களுக்கு இன்னொரு உறுதியும் அளிக்கிறேன். அனைத்து ரிஷிகளும் போற்றும் எனது பிரபு ஸ்ரீராமர் துவாபர யுகத்தில் மீண்டும் அவதாரம் எடுப்பார். அப்போது தங்களது இந்த மலையின் மீதுதான் தன்னுடைய லீலையை நிகழ்த்துவார். ஜெய் ஸ்ரீராம். கண்ணா, கோவர்தன மலைக்கு தான் அளித்த வாக்குறுதியின் காரணமாக ருத்ர அவதாரமான ஹனுமான் தான் ஆராதிக்கும் ராமபிரான் அங்கிருந்து சென்ற பிறகும் கூட கோவர்தன மலையில் மறைவாக வாழ்ந்து வருகிறார். ஆனால் என்ன குருதேவரே? ஆனால் அவர் வாழ்வது கோவர்தன மலையில் எந்த குகையில் என்று எவருக்கும் தெரியாது. தாங்கள் கவலைப்படாதீர்கள் குருதேவரே. நான் தேடி செல்கிறேன் ராமர் பக்தர் அனுமானை. அவர் கோவர்தன மலையில் எந்த குகையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவரை நான் தேடிக்கொண்டு வருகிறேன். ஏனெனில் ராகுவை தடுத்து நிறுத்த இந்த ஒரு வழியே உள்ளது. வணங்குகிறேன் குருதேவரே. இதன் அர்த்தமானது பல யுகங்களுக்கு பிறகு ருத்ராவதாரமான அனுமனின் எதிர்பார்ப்பு இன்றோடு நிறைவடையப் போகிறது. ராகு, நீ என்ன முயற்சி செய்தாலும் சரி, ஆனால் இன்று வரை இந்த உலகத்தில் வஞ்சகமும் சூழ்ச்சியும் வென்றதே இல்லை. இன்றும் அப்படித்தான் நடக்கும். பிரபு, பலராமனால் ராகுவை எதிர்த்து வெகுநேரம் போராட முடியாது. தாங்கள் விரைவாக ருத்ராவதாரமான அனுமானை அழைத்துக் கொண்டு வர வேண்டும். என்னை எங்கே அழைத்துக் கொண்டு போகிறாய்?
கோவர்தன மலை? இப்பொழுது நான் இத்தனை பெரிய கோவர்தன மலையில் அந்த குகையை கண்டுபிடித்தாக வேண்டும். பவன் புத்திரனான அனுமான் வசிக்கும் அந்த ஒரு குகையை. நான் கடவுள் கம்சனாவேன். நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், தெரிந்து கொள். ஒழுங்காக கூறி என்னை எங்கே அழைத்துச் செல்கிறாய்? உனக்கு எவ்வளவு தைரியம்? இந்த கடவுள் கம்சனிடமே மௌனம் சாதிக்கிறாயா? சில கேள்விகளுக்கு மௌனத்தில் தான் பதில் கிடைக்கும். தைரியமாக இரு கம்சா. உன்னுடைய கேள்விகளுக்கான எல்லா பதிலும் கிடைத்துவிடும். சரியான நேரத்தில் சரியான இடத்தை அடைந்த பிறகு உனக்கு கிடைத்துவிடும். ருத்ர அவதார அனுமான், எங்கே இருக்கிறீர்கள்? ராம பக்த அனுமான், தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? என் குரல் தங்களுக்கு கேட்கிறதா என்ன? நமோ ஆஞ்சநேயம், நமோ திவ்யகாயம், நமோ வாயு பஜ்ரங்க பலி, ராம பக்த அனுமான். நமோ நிகில ரக்ஷாகரம் ருத்ர ரூபம், நமோ மாருதி. ருத்ர அவதார அனுமான். நாராயண நாராயண. பிரபு, பக்தர்கள் போற்றுபவரை தன் பக்தனை கூப்பிடும்போது ஒரு பக்தனுக்கு இதைவிட பெரிய சுகம் வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. இன்று ருத்ர அவதாரமான அனுமானின் வாழ்க்கையில் எல்லாவற்றை காட்டிலும் சுப நேரமாகும். ஏனெனில் யுகங்களுக்கு பிறகு அவனது தலைவனாகிய பிரபு ஸ்ரீராமனே அவரை அழைக்கிறார். நாராயண நாராயண. என்னை எங்கே அழைத்து வந்திருக்கிறாய்? கடவுள் கம்சருக்கு பயமாக இருக்கிறதா? இதை கண்டால் எல்லோருக்கும் தான் பயமாக இருக்கும். எனக்கு என்ன பயம்? அப்படியானால் என்னுடன் வா. விதி உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த இடம்தான் கம்சனே. உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். கோவர்தன மலையை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லையே. இப்பொழுது என்ன ஆனாலும் சரி, நான் ராம பக்த அனுமானை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். இதை செய்வதற்காக நான் கோவர்தன மலையில் ஒவ்வொரு குகைக்குள் சென்று தேட வேண்டிய வந்தாலும் சரி. எனக்கு காட்சி அளியுங்கள் பஜ்ரங்பலி. எனது அண்ணனின் உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. எனக்கு உதவி செய்யுங்கள் பஜ்ரங்பலி, எனக்கு உதவி செய்யுங்கள். பவன் புத்திரன் அனுமானே, தாங்கள் கூறியது உண்மைதான். ஒரு காலம், பாதி காலம், பாதியிலும் பாதி காலம். முனிவர் தந்த பெரும் சாபத்திலிருந்து விமோச்சனம் கிடைத்து விட்டது. பிரபுவே, தங்களின் பாதம் பட்டு வினைகள் எல்லாம் தீர்ந்து விட்டன. என் பிறவி தன்யம் அடைந்தது பிரபு. என் பிறவி தன்யம் அடைந்து விட்டது. எங்கே இருக்கிறீர்கள் சங்கடம் தீர்ப்பவரே? எங்கே இருக்கிறீர்கள்? ஒருவேளை நான் பஜ்ரங்பலியை விரைவாக சந்திக்காமல் விட்டால் பிறகு ராகு